الله 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 الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم وبالقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. கண்ணியம் நிறைந்த ஜமாத்தார்களே, சங்கை மிகுந்த ஆலிம் பெருமக்களே, ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பட்டம் வாங்கக்கூடிய சகோதரிகளே, மாணவிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய முதல் காணிக்கையான ஸலவாத்தை சொல்லியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெண்கள் பகுதியில தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நிகழ்ச்சியே உங்களுக்காக வேண்டிதான். ஆனா நீங்க தான் வந்ததிலிருந்து நிறைய பேசுறீங்க. பேசக்கூடிய நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சகோதரிகள் தயவு கூர்ந்து அமைதி காத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மதரசாவினுடைய முதல் பட்டமளிப்பு விழா இல்லையா? இதற்கு முன்னால் பேசிய ஆலிம்கள் எல்லாம் நிறைய மார்க்க விஷயங்கள், சிறப்புரைகளை, ஏராளமாக வாழ்த்துறைகளையும் சிறப்புரைகளையும் ஆற்றிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். பட்டம் வாங்கக்கூடிய சகோதரிகளுக்கு, மாணவிகளுக்கு ஒரு 3 விஷயங்களை நல்லுபதேசமாக சொல்லிக்கொண்டு இந்த சிற்றுரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். சங்கைக்குரிய பட்டம் வாங்கக்கூடிய சகோதரிகளே, மாணவிகளே, நீங்கள் வாங்கக்கூடிய சான்றிதழ், அந்த சனது இருக்கு இல்லையா? அந்த சனதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவதாக மார்க்க விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு பிறருக்கும் இந்த மார்க்க விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய விஷயத்தை பாத்தீங்களா? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? யாராக இருந்தாலும், தாழ்வாக இருந்தாலும், உயர்வாக இருந்தாலும், உலக படிப்பு, பட்டப்படிப்பு எதை படித்தாலும் மார்க்க விஷயத்தை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்வது கட்டாயமான, அவசியமான, மிக நிச்சயமான ஒன்று. அது சனதுல இருக்கிறது. முதல்ல என்ன செய்யுங்க? மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் அந்த கற்ற கல்வியை கொண்டு பிற மனிதனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? கற்றல் என்பது இனிது, கற்று கொடுப்பது என்பது அதிலும் என்னது? மிக இனிமையானது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமா. யார் குர்ஆனை தான் கற்றுக்கொண்டு, விஷயத்தை பாருங்க, குர்ஆனை யார் தான் முதலில் கற்றுக்கொண்டு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றாரோ அவரே உங்களில் மிக சிறந்த ஆண், சிறந்த பெண். இங்க வந்த எல்லா பேச்சாளரும் பெண்கள் மட்டும் சரியா இருக்கணும், பெண்களுக்கு எல்லாமே உண்டு, பெண்களுக்கு ஒழுக்கம் தேவை, எல்லாம் நியாயம்தான். அதே ஒழுக்கம் ஆண்களுக்கும் தேவை இல்லையா? சொன்னாங்க, கைருக்கும் அந்த அல்லமல் குர்ஆன வல்லமா. குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் கற்ற குர்ஆனை மக்களுக்கு மத்தியிலே எத்தி வையுங்கள். சனது வாங்கிட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், சான்றிதழ் வாங்கிட்டோம், வாங்கிட்டு போய் வீட்டில மாட்டி வைக்கிறது மட்டும் பெருசல்ல. அந்த சனதை கொண்டு, வாங்கிய சான்றிதழை கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் நீங்கள் ஆலிமா, முபல்லிகா, முஅல்லமா என்பதற்கு சரியான சான்றிதழ். அதுதான் வரலாற்றை எடுத்து பாருங்க. மெஹராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பொழுது அங்க ஒரு அதிசயமான ஒரு காட்சியை பார்த்தாங்களா இல்லையா? மெஹராஜில என்ன காட்சி? நரகத்தை பார்க்கின்ற பொழுது வித்தியாசமான ஒரு காட்சி. ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? நெருப்பாலான கத்திரியை கொண்டு தன்னுடைய நாவை பிடித்து கொண்டு தானே வெட்டுகின்றார். அந்த நாவும் மீண்டும் வளர்கின்றது.
சின்ன லேசா ஒரு சின்ன விஷயம் நம்ம உடம்புல பட்டுட்டா எப்படி வலிக்குது? அப்ப அங்க என்ன நடக்கு? இரும்பாலான நெருப்பாலான ஒரு கத்திரியை கொண்டு ஒரு மனிதர் தன்னுடைய நாவை பிடித்து இழுக்கின்றார், அந்த நாவை வெட்டுகின்றார், அந்த நாவு மீண்டும் விலகுது. இதே போல செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ஜிப்ரீல், தனக்குத்தானே தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த மனிதர் யார்? இவர் என்ன பாவம் செஞ்சாரு? அப்ப ஷஃபாத்துல் முர்சலீன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க. அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழகா சொன்னாங்க, யா ஜிப்ரீல், நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் இந்த மனிதர் தான் படித்த விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைத்தார், ஆனால் தான் பின்பற்றி நடக்கவில்லை. தொழுங்க, நோன்பு வையுங்க, சதக்கா கொடுங்க, ஜகாத்து கொடுங்க, நல்ல முறையில வாழுங்க என்று மக்களுக்கு சொன்னார், ஆனால் தான் பின்பற்றுவதை மறந்து போய்விட்டார். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய கரங்களாலே தண்டனையை கொடுக்க செய்திருக்கின்றான். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளணும், பிற மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேண்டும். இரண்டாவதாக உபதேசம் செய்து கொண்டே இருக்கணும். நல்ல உபதேசங்களை மறைக்கவே கூடாது. நமக்கு எதுவெல்லாம் தெரிகிறதோ மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக மார்க்க பணி ஆற்ற வேண்டும். இந்த மூன்று விஷயங்களும் பட்டம் வாங்கக்கூடிய சகோதரிகளுக்கு, மாணவிகளுக்கு மிக அத்தியாவசியமானது. ஆலிமாவ ஆகிவிட்டோம், பல்லிகா வாங்கிவிட்டோம், அல்லமா பெற்றுவிட்டோம், சொர்க்கவாசி என்று என்கிற எண்ணத்திற்கு நீங்கள் வந்துவிட வேண்டாம். அதற்கு பின்புதான் உங்களுக்கு பொறுப்பு மிக பயங்கரமானது. நேரம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் ஷார்ட்டாக முடித்து விடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஹிஜ்ரத் இல்லையா, இஸ்லாமிய புத்தாண்டு எப்போ வருதுங்க? இஸ்லாமிய புத்தாண்டு ஆலி மட்டும் என்ன செய்யறாரு? சிரிக்கிறாரு. ஹிஜ்ரி 1448 இல்லையா? இன்ஷா அல்லாஹ் ஒரு இரு நாட்களில் வரவிருக்கிறது இஸ்லாமிய புத்தாண்டு. எந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து கும்மாளம் எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது, மாதத்தினுடைய ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறேன், இந்த மாதத்தை சிறப்பாக்கித்தான் இந்த மாதத்தில் என்ன செய், நல்லமல் செய்ய வேண்டும். மாதம் முடிகின்ற பொழுதும் அதே துஆவை செய்தார்கள். இன்னைக்கு அது நம்மகிட்ட மறந்தே போச்சு. ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் இஸ்லாமிய மாதத்தை மறந்துட்டோம். முஹர்ரம், சஃபர், ரபீல் அவல், ரபீல் ஆகிர், ஜமாத் அவல், ஜமாத்துல் ஆகிர், ரஜபு, ஷாபான், ரமலான், ஷவால், குல்காயிதா, குல் ஹஜ்ஜி இல்லையா? மறந்து எழுத்துலையும் சரி சொல்லுலையும் சரி இஸ்லாமிய மாதங்களை மறந்தே போய்விட்டோம். மூன்று விஷயங்களை ஞாபகம் வைக்கின்றோம். நிக்காஹுடைய அந்த வேலை, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் இல்லையா? அதனால்தான் மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீங்கி கொண்டே இருக்கிறது. சொல்லி தர்றாங்க, சொந்த சமுதாயத்துடைய வரலாறை யார் மறந்து போகின்றார்களோ அந்த சமுதாயம் எதுலையுமே வெற்றி அடைய முடியாது. எனவே சங்கைக்குரிய தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்களும் சகோதரிகளும், நாம் படித்த பாடத்தை, மார்க்கத்தை நீங்கள் எடுத்து நடங்கள், பிறருக்கும் எடுத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சபையிலே எப்படி ஒன்று கூடி இருக்கின்றோமோ, நாளை மறுமை நாளையிலே ஷஃபாத்துல் முர்சலீன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வலதுகரத்தினால் ஹவுலுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீரை வாங்கி பருகி நபிகளாரோடு ஒன்றாக ஹாஜிகளாக சோனம் செல்லக்கூட பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்கிடுவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.